Hello everyone, I am Dr. Balamurugan, BSMS. நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கும் அதுக்கு நம்மளுடைய சயின்டிஃபிக் டெர்மினாலஜியும் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயமும் இப்போ லைஃப்பில் இப்போ ஆயில் பாத், நம்ம பர்கேட்டிவ், லாக்ஸேட்டிவ் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். அதனால் என்னென்ன யூசஸ், அதோட மெக்கானிசம்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது பேசிக்காக நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லைஃப்பை நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து டிசீஸ்கிட்டேருந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் பாத் பார்ப்போம். ஆயில் பாத் என்னென்ன ஆயிலெலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய், மாட்டு நெய் மற்றும் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் தான் ஆமணுக்கு எண்ணெய். இந்த 3 எண்ணெயிலையும் ஆயில் பாத் எடுக்கலாம். ஆயில் பாத் எடுக்கிறதுனால என்னென்ன யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நல்லெண்ணெயில் எடுக்கிறீங்க அப்படின்னா விட்டமின் இ, கே மற்றும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த நியூட்ரிஷனல் வேல்யூஸ்னால என்ன அப்படின்னா தேவையில்லாத இம்பேலன்ஸ்டான ஹீட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இந்த இம்பேலன்ஸ்டான ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும். இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிறதுனால நம்ம டிசீஸ் கிட்டேருந்து ப்ரிகாஷனரியாக இருக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு நெய்லேயுமே ஆமணக்கு நெய், பசு நெய் மற்றும் எண்ணெய் அதில் என்னென்ன இதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாதம், பித்தம், கபம். வாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆமணுக்கு, பித்தத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய், கபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பசுநெய். இந்த மாதிரி மூணு ரேஷியோவை நம்ம பிரித்து கொடுக்குறோம். சரிங்களா? இந்த மாதிரி எண்ணெய் வந்து காமனாக யாருனாலும் யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் ஆஸ்மெட்டிக் சிஓபிடி இருக்கவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்டர்லி பீப்புள்ஸ் 70 to 80 ஏஜஸ் பீப்புள்ஸ் பிஃபோர் 5 years old அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். எப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ட்லி ஆஃப்டர் தி சன்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இயர்லி சன்ரைஸ், அதாவது 6:30, 7 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ட்டில் எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 6:30 to 7 ஒரு ½ an hour அப்ளை பண்ணலாம். ½ an hour அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்க்கு ட்ராப்ஸ் மாதிரி விட்டுக்கோங்க, நேசல் ட்ராப்ஸு, இயர் ட்ராப்ஸ், இந்த மாதிரி ட்ராப்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெட்டில் இருந்து ஜென்டலாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஜென்டலாக நீங்கள் ரஃப் பண்ணி தேய்க்கும் போது அந்த கோர்ஸ் வழியாக உங்களுக்கு இம்பேலன்ஸாக இருக்க ஹீட் வந்து எக்ஸ்பெல் ஆகும் வெளியே. அங்கே மட்டும்தான் நம்ம ட்ராப்ஸ் விடணுமா அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் துவாரங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆனல் எங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் எவிடன்ஸாக நம்ம சொல்கிறோம். என்னென்ன புக்ஸ்லலாம் காமனாக நம்ம லிட்ரேச்சர் பேஸ்ட் எவிடன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா தேரையர் தைல வர்க்க சுருக்கம், தேரையர் பிணியணுகா விதி, பதார்த்த குண சிந்தாமணி, கண் மருத்துவம், இந்த மாதிரி நிறைய லிட்ரேச்சர் எவிடன்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸும் இருக்குது. பேப்பர் எவிடன்ஸும் நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இதனால் நமக்கு வேறு என்னென்ன யூசஸ் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் க்ளோ ஆகும். உங்களோட ஸ்கின்னு அது மிக்ஸ் பண்ணி செக்கில் ஆட்டும் போது நீங்கள் என்னென்ன யூஸ் ஓரல் வாஷாகவும் நீங்கள் கொடுக்கலாம். நல்ல விஷயம். ஓரல் வாஷ் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஓரல் வாஷாக எடுக்கிறீங்க அப்படின்னா கார்கிள் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணலாம். அப்படி வாஷ் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஆன்டி பாக்டீரியலாக ஒரு ஓரல் அல்சருக்கு நல்ல ஒரு மெடிசனாகவும் ஆக்ட் ஆகும். பட் நாட் ஆன்டி மைக்ரோபியலாக ஆக்ட் ஆகாது. இட் இஸ் அன் ஆன்டி பாக்டீரியல் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். மற்றபடி நீங்கள் ஜாயின்ஸில் நம்ம அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்லேருந்து லோயர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் வரைக்கும் ஜாயிண்ட் ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் பனவெல்லத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கால்சியம் ரிச்சாக இருக்கும். நீங்கள் அது வந்து கோர்ஸ்லேயே உள்ள உங்களுக்கு ஜாயிண்ட்டோட மூவபிள் ஜாயிண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு டயர்ட்னஸ், ஆங்ஸைட்டி, இன்சோம்னியா, தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகுறது என்ன அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.